ஆராதனையினுடைய அடுத்த மூன்றாவது இறுதி பகுதியாக சங்கீதம் 95 அவர் சொல்லுகிறார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். ரொம்ப அருமையான வார்த்தை. தொடர்ந்து வரலாற்றில் நடந்த சில சம்பவங்களை அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அவருடைய சத்தத்தை கேட்காத ஜனங்கள், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஜனங்கள். இந்த இடத்துல செவி கொடுத்தல் என்கிறதற்கான காரணம், அதாவது அதனுடைய பொருள் என்ன? கீழ்ப்படிதல். ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆசியாவில் இருக்கிற 7 திருச்சபைகளுக்கும் செய்திகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது காதுள்ளவன் கேட்க கடவன், இப்படி அவர் சொன்னார். ஏன் அந்த திருச்சபையில் உள்ள ஒருவருக்கும் காது கேட்காதா? அப்படி அல்ல அதனுடைய பொருள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்றால் வேதத்தின் அடிப்படையில் அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆராதனையினுடைய மூன்றாவது நிறைவு பகுதி நம்மை பூரணமாய் அர்ப்பணிப்பதிலே இருக்கிறது. நாம் பூரணமாய் அர்ப்பணிக்க வேண்டும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். நீங்கள் போகிற எந்த திருச்சபையாக இருந்தால் ஆராதனைக்கு செல்லும் பொழுது, இன்று ஆண்டவர் என்னோடு பேசப் போகிறார், எனக்கென்று ஒரு செய்தி அவர் வைத்திருக்கிறார். அது பாடல் பாடும் பொழுது அந்த செய்தி உங்களுக்கு வரலாம். நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு வரலாம். அங்கே வேத பாடங்கள் வாசிக்கும் பொழுது, இல்லை சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது அதன் வழியாய் ஆண்டவர் அன்றைய செய்தியை உங்களுக்கு தரலாம். அல்லது போதகர்கள் அல்லது விசேஷித்த ஊழியர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே செய்தி கொடுக்கும் பொழுது அந்த பிரதான செய்தியின் வழியாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசலாம். எந்த நேரமும் ஒரு ஜெபக்குறிப்பில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசலாம். ஆண்டவர் பேசுகிற காரியத்தை அவர் எந்த வழியிலே எந்த நேரத்திலே அவர் பேசுவார் நமக்கு தெரியாது. நாம் காதுகளை திறந்து வைத்திருக்க வேண்டும். அது என்ன காதுகளை திறந்து வைப்பது என்றால் என்ன? ஆண்டவரே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதுதான் பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், அன்னைக்கு வனாந்திரத்தில் நடந்தது போல இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அவருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அன்றைய அந்த வார்த்தைக்கு அப்படியே உங்களை அர்ப்பணித்து உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை அதுதான். உங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிற ஆராதனை தான் அவருக்கு பிரியமான ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நீங்கள் கவனமாய் ஆயத்தத்தோடு ஆலயத்துக்கு போக வேண்டும். ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தில் சொல்கிறார். 122 சங்கீதம் 1 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தோடு ஆலயத்துக்கு நாம் செல்லுகிறோமா? ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் என்னோடு கூட இந்த ஆராதனையில் என்ன வார்த்தை என்னோடு பேசினார் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே உங்களை கீழ்ப்படிந்து உங்களுக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தருவார். அவர் அதை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆராதனையை அசட்டை பண்ணி விடாதிருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.